الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ما سلككم في سقر؟ قالوا لم نكن من المصلين. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة، فإن صلح له سائر عمله، وإن فسد سائر عمله، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நூறு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தியிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். எத்தனையோ அற்புதங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த எல்லா அற்புதங்களிலும் மிக சிறந்த அற்புதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய குர்ஆன். அதற்கு பிறகு உன்னதமான ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம். எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள், எத்தனையோ ரசூல்மார்கள் இருந்தார்கள். என்றாலும் கூட எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் கொடுக்காத ஒரு உன்னதமான ஒரு அற்புதத்தை, ஒரு அருட்கொடையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சென்ற, சொர்க்கத்தை கண்ட, நரகத்தை கண்ட, இன்னும் பல அத்தாட்சிகளை கண்ட அந்த இரவு என்பது, அந்த நிகழ்வு என்பது ரஜபு மாதத்திலே நிகழ்ந்த நிகழ்வு என்பதாக குறிப்பிடப்படுகிறது. யெகோவிந்த உலமாக்களினுடைய கருத்துப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதத்திலே 27வது பிறை இரவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றிருக்கிறார்கள் என்பதாக கூறப்படுகிறது. இந்த மிஅராஜ் பயணத்தில் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை கொடுத்ததுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எத்தனையோ கடமைகள் இஸ்லாத்தில் இருக்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, தொழுகையை தவிர மற்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, வஹீயின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான்.
ஆனால் இந்த தொழுகையை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கடமையாக்குவதற்காக, அதை பரிசாக கொடுப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானுலகிற்கு உயர்த்தி அந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை வழங்கி இருக்கிறார். எந்த அளவிற்கு இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் இருந்தால் அல்லாஹ் தஆலா தன் பக்கமாக அவர்களை உயர்த்தி இந்த தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். ஆரம்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடல் முடிந்த பிறகு 50 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கடமையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அந்த 50 நேர தொழுகை வாங்கி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ் வானத்தில் இறங்கக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தங்களுக்கு என்ன தந்தான் என்பதா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 50 நேர தொழுகையை எனது உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கடமையாக கொடுத்திருக்கிறான், அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தினர் 2-3 நேர தொழுகை கூட சரியா தொழுகலை, அதனால உங்களுடைய சமுதாயத்தினரும் சரியா தொழுக மாட்டாங்க, அதனால குறைச்சிட்டு வாங்க என்பதாக சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, குறைக்கிறாங்க, திரும்பி வராங்க, மீண்டும் குறைக்க சொல்றாங்க. இப்படி குறைத்து 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 கடைசியாக 5 நேர தொழுகை இந்த உம்மத்துக்கு கடமையாக ஆக்கப்பட்டது. அப்ப திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து இந்த 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே அல்லாஹ்விடத்துல போய் குறைச்சி தாயா அல்லாஹ் என்பதாக சொல்வதை நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் தஆலா தன் பக்கத்தில் அழைத்து அந்த தொழுகையை கொடுத்திருக்கிறான். அது மிகவும் உன்னதமான அமல் என்பதை இந்த உம்மத்திற்கு விளக்குவதற்காக. எனவேதான் முன்னால் வாழ்ந்த மேன்மக்கள் எல்லாம் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது முஃமின்களுக்கு மிஅராஜ் மாதிரி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மேராஜில் தான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, தொழுகை என்பது மனிதனை அல்லாஹ்வுடன் இணைக்கக்கூடியது. எனவே தொழுகை என்பது முஃமின்களுடைய மேராஜ் என்பதாக கூறுவார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இதா அரத்த ஐயு கல்லிமக்கல்லாஹ், அல்லாஹு தாலா ஓண்ட பேசணும் நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னா, ஃபஅலைக பிகிராஅத்தில் குர்ஆன், அல்லாஹ் ஓண்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீன்னா குர்ஆன் அதிகமாக ஓது, குர்ஆன் ஓதுறத வளமையாக ஆக்கு. குர்ஆன் ஓதுவது என்பது அல்லாஹ் உன்னிடத்தில் பேசுவதை போல என்று கூறினார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, இதா அரத்த ஐயு கல்லிமல்லாஹு, நீ அல்லாஹ்விடத்துல பேசணும்னு ஆசைப்பட்டினா, அன்து கல்லிமல்லாஹ், நீ அல்லாஹ்விடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டினா, ஃபஅலைக பித்துஆ, அல்லாஹ்விடத்துல துஆ செய். நீ அல்லாஹ்விடத்துல எதெல்லாம் துஆ செய்யறியோ எல்லாமே அல்லாஹ்விடத்துல நேரடியாக கேட்பதை போல, அல்லாஹ்விடத்தில் பேசுவதை போல என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக இமாம் அவர்கள் சொன்னார்கள், وَإِذَا أَرَدْتَ أَن تَكَلَّمَ اللَّهُ وَيُكَلِّمُكَ فَعَلَيْكَ بِالصَّلَاةِ, நீ அல்லாஹ்வோட பேசணும், அல்லாஹ் ஓன்ட்ட பேசணும். இந்த ரெண்டு நிகழ்வும் நிகழ வேண்டும் என்றால், உங்களுக்கு மத்தியில உரையாடல் நிகழ வேண்டும் என்று சொன்னால், நீ தொழுகையை நியமமா தொழுதுகிட்டே இரு. தொழுகை என்பது நீ அல்லாஹ்விடத்துல பேசுவது, அல்லாஹ் உன்னிடத்துல பேசுவது என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே தொழுகை என்பது முஃமின்களுடைய மேராஜ் என்பதாக கூறுவார்கள்.
அந்த அளவிற்கு இந்த தொழுகை என்பது மிகவும் மகத்துவமானது. அல்லாஹ் தாலா எல்லா அமல்களையும் இந்த உலகத்தில் கொடுத்தான். ஆனால் தொழுகையை மட்டும் வான் உலகத்தில் அல்லாஹ் தாலா கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த அளவிற்கு உன்னதமானது. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை அதிகமாக மகத்துவமாக பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை பற்றி மக்களுக்கு அதிகம் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுதுகிட்டு இருக்காங்க. எந்த அளவிற்கு தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் காலெல்லாம் வீங்கிருச்சு. அந்த அளவுக்கு நின்று நிதானமாக பெரும் சூறாக்கள் எல்லாம் ஓதி தொழுகிறாங்க. காலெல்லாம் வீங்கிருச்சு. இப்போ தொழுது முடிச்சோன்னே ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, லிம தஸ்னா ஹாதா யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்படணும் யா ரசூலல்லாஹ், வகத் கஃபர லக மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர. யா ரசூலல்லாஹ், எதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு சிரமப்படணும்? உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, உங்களுடைய முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இனிமே நீங்க பாவம் செஞ்சாலும் அதையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான் என்பதாக சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் நீங்க. அப்படி இருக்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கால் வீங்குற அளவுக்கு நீங்க தொழுகணுமா என்பதாக கேட்டப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, எனக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ விஷயங்களை கொடுத்துருக்கிறான். எனக்கு உயிரை கொடுத்துருக்கான், ரிஸ்கை கொடுக்குறான், எத்தனையோ அந்தஸ்துகளை கொடுக்குறான். அப்போ அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அதனால தான் இந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நான் தொழுது நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காது வீங்க தொழுதாங்க. காரணம், இந்த தொழுகையினுடைய மாண்பை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரத்தில் கடுமையான நோயால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தப்ப அவங்களால எந்திரிக்க முடியலை. அப்போ ஒரு தடவை தொழுகையுடைய நேரம் வருது, இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கத்தை விட்டு தெளிஞ்சதுக்கு பிறகு கேட்டாங்க, அது சொல்ல நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா என்பதாக கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவிற்கு நோயிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்திலே அவர்களுடைய கவனம் இந்த உம்மத்தில் உள்ள மக்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகவே இருந்தது. எனவே கேட்டார்கள், அஸ்ஸல்ல நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா என்பதா. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் எப்போது வந்து தொழுக வைப்பீங்க என்பதாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணியை வந்து என் மேலே ஊற்றுங்க என்பதாக சொல்கிறாங்க. தண்ணி ஊற்றப்படுது. எந்திரிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டுட்டாங்க. இப்போ திருப்பி மயக்கம் தெரியுது. திருப்பி கேட்ட வார்த்தை அதே வார்த்தை, அஸ்ஸல்ல நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா என்பதாக. அப்பயும் சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே தண்ணி ஊற்றப்படுது. திருப்பி எந்திரிக்கிறாங்க, திருப்பி மயக்கம் போடுறாங்க. இது மாதிரி 3 தடவை 4 தடவை நிகழுது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூபக்கரை தொழுக வைக்க சொல்லுங்க, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, அபூபக்கரை தொழுக வைக்க சொல்லுங்க மக்களுக்கு என்பதா. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில காலம் தொழுதாங்க, ஒரு 2-3 நாட்கள் தொழுதாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் சரியானவன, கடுமையான நோய், எந்திரிக்க முடியாத நோய், இப்போ எந்திரிக்க மட்டும் முடியும், அப்படி கொஞ்சம் சரியாகணும்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூப்பிட்டு 2 பேர்த்துடைய தோல்லையும் கையை போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போல இழுத்துக்கிட்டு போகப்படுறாங்க. 2 சஹாபாக்களுடைய தோலில் கையில் போட்டிருக்காங்க, காலு பூமியில் ஊட்டி நிற்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விரல் அந்த பூமியில் இழுத்துக்கிட்டே போகுது, கோடு போட்டுக்கிட்டே போகுது. அந்த அளவிற்கு கஷ்டமான நேரத்திலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய மகத்துவம் மிக பெரியது என்பதனால்.
இந்த பரிசை கொடுத்தது அல்லாஹு தாலா, மாண்புமிக்க அல்லாஹு தாலா கொடுத்தான். எனவே அந்த பரிசு என்பது மிகவும் மதிப்பு மிக்கது என்பதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய மதிப்பை உணர்ந்தாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த தொழுகை இருக்குது, மற்ற அமல்களை நிர்ணயிக்கக்கூடியது இந்த தொழுகை தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹி யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. நாளைக்கு மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் கேள்வியாக, நீ தொழுதியா, சரியான முறையில் தொழுதியா, நேரத்துக்கு தொழுதியா, கலா ஆகாமல் தொழுதியா என்பதாக தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். இன் சொலுஹலஹு சாயிர் அமலி. அந்த ஒரு மனிதர் அந்த கேள்விக்கு, யாரெல்லாம் நான் சரியான முறையில் தொழுத என்பதாக பதில் சொல்லிட்டாரு, அவருடைய தொழுகையுடைய அமல் சரியாக இருந்துருச்சு அப்படி சொன்னா மற்ற எல்லா அமல்களுமே சரியாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த தொழுகை மட்டும், யாரெல்லாம் நான் தொழுகலை, இந்த காரணத்தினால நான் தொழுகலை, உலகத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு இருந்துச்சு, யார சொல்லலாம், எனக்கு மிகவும் வறுமையாக இருந்துச்சு, நோயாக இருந்தேன், இது மாதிரி நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு, பல வேலைகள் இருந்துச்சு, இதனால நான் தொழுகலை யா அல்லாஹ் என்பதாக அந்த நேரத்தில் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், தொழுகையுடைய அமல் சரியில்லை அப்படின்னு சொன்னால் எல்லா அமல்களுமே வீணாத்தான் இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு பழத்தை வாங்குகிறோம், பழத்தை வாங்கக்கூடிய நேரத்தில் மேலே பார்க்குறோம், மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அழுகி போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளாக உள்ள எல்லாமே அழுகி இருக்கும் என்பதாக நமக்கு தெரியும். மேலே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளாக உள்ளதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதே போல தான் முதலாக அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி கேட்பான். தொழுகை சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற அமல்கள் சரியாக இருக்கும், தொழுகை சரியில்லை அப்படின்னு சொன்னால் மற்ற அமல்களும் இவன் சரியாக செஞ்சிருக்க மாட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். ஆக நம்மளுடைய எல்லா அமல்களையும் தீர்மானிக்கக்கூடியதாக இந்த தொழுகை இருக்குகிறது. இரண்டாவதாக இந்த தொழுகை இருக்குது, நம்மளை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. நாளைக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், சக்கர் என்ற நரகத்தில் சில மக்களை போடப்படும். அப்போ அந்த மக்களை பார்த்து மலக்குமார்கள் கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை எது கொண்டு வந்து இழுத்து போட்டுச்சு என்பதாக கேட்பாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான், காலு, அவர்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லி, நாங்கள் தொழுபவர்களாக இல்லை, நாங்கள் தொழ மாட்டோம், இந்த உலகத்தில் நாங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் தொழுகாமையே இருந்துட்டோம், இப்போ அல்லாஹ்விடத்தில் வந்துட்டோம், தொழாததின் காரணமாக இந்த சக்கரை என்ற நரகத்தில் அல்லாஹ் தஆலா போட்டு விட்டான் என்பதாக அந்த மக்கள் புலம்புவதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். தொழுகை என்பது நரகத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கும், சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாகும். தொழுகை சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா, சொர்க்கத்தினுடைய சாவி என்பது தொழுகை என்பதாக சொன்னார்கள். சாவி இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டை திறக்கணும் அப்படி சொன்னால் அது முடியாத காரியம். அதே மாதிரி தொழுகாமல் அந்த இடத்துல போயிட்டோம் அப்படி சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் நமக்காக திறக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கஅப் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒது செய்யக்கூடிய நேரத்தில் நபிக்கு தண்ணியை ஊற்றுறாங்க, ஒது செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. ஒது செஞ்சு முடிச்சோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅபே, நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு நான் செஞ்சு தரேன் என்பதாக கேட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன் என்பதாக சொன்னோன்னே, பொதுவாக சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் துன்யாவை விரும்பாதவர்கள்,
எப்போ எந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டால் ஆகிரத்தை பற்றி தான் அந்த சஹாபாக்கள் கேட்பாங்க. துன்யாவை பற்றி, யா ரசூலல்லாஹ் எனக்கு உலகத்தில் இந்த ஒரு ஆட்சி அதிகாரம் வேணும், யா ரசூலல்லாஹ் இவ்வளோ செல்வங்கள் வேணும், இவ்வளோ குழந்தைகள் வேணும், இந்த அளவுக்கு வியாபாரம் லாபமாக இருக்கணும் என்பதாகலாம் இந்த சஹாபாக்களும் கேட்டதில்லை. அப்போ அந்த கஅப் இப்னு ரபியா சொன்னாங்க, ரொம்ப அறிவார்ந்த ஒரு விஷயத்தை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும். யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும் என்பதாக சொன்னோன்னே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுக்கு நான் சிபாரிசு பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ உதவி செய்யணும். நான் உனக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். யா ரசூலல்லாஹ் என்ன உதவி அப்படின்னு கேட்டோன்னே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக்கும் பி கத்ரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதா செய். நீ அதிகமாக சஜிதா செஞ்சு எனக்கு உதவி செய். நாளைக்கு அல்லாஹ்விடத்துல நான் உனக்கு பரிந்துரை செய்கிறேன், சொர்க்கத்தில் என்னோட யா அல்லாஹ் இவரை வை என்பதாக அல்லாஹ்விடத்துல நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உபதேசம் என்பது அதிகமாக தொழுக. நீ அதிகமாக தொழுது அப்படின்னு சொன்னால் நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியவனாக இருக்கேன் என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது பி கத்ரத்தி சுஜூத், ஃபர்லான தொழுகைகளை அதிகமாக தொழுகு என்பதாக சொல்லலை. மாறாக அதிகமாக தொழுகு, பருது தொழுகு, சுன்னத்து தொழுகு, நஃபில் தொழுகு, என்னென்ன உபரியான வணக்கங்கள் எல்லாம் இருக்கோ அந்த அளவிற்கு நீ தொழுகு, அதிகமாக தொழுது அப்படி சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதாக சொன்னான். இன்றைய காலகட்டத்தில் சில மக்களினுடைய பேச்சின் காரணமாக, சில மக்களினுடைய பிரச்சாரத்தின் காரணமாக உபரியான வணக்கங்கள் என்பது நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் குறையக்கூடியதாக இருக்குது. ஃபர்து மட்டும் தொழுதா போதுங்க, சுன்னத்து தேவையில்லை, நஃபில் தேவையில்லை என்பதாக சில மக்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக நம்முடைய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மக்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சுன்னத்துலாம் தேவையில்லை, நஃபில்லாம் தேவையில்லை என்பதாக அந்த ஒரு நிலைக்கு ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக்கும் பி கத்ரத்தி சுஜூத், நீ சொர்க்கத்தில் என் கூட இருக்கணும் அப்படி சொன்னால் அதிகமாக தொழுகை. அதிகமாக தொழுகை என்பது நஃபில்களில் வரும். எனவே அதிகமாக நாம் தொழக்கூடியவர்களாக, நஃபிலை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஒரு வேறு மாதிரியான ஆள், வேறு ஒரு கொள்கையுடைய ஒரு பெண்மணி. அவங்கள சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாயார் சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழுதுங்க, தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதான் ஹதீஸுகளில் வருது. நானும் சில பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன், சில பேர் அது மாதிரி செஞ்சுருக்காங்க, கிடச்சிருக்கு என்பதாக சொன்னான். அப்போ அந்த பெண்மணி கேட்ட முதல் கேள்வி, தஹஜ்ஜத் என்ன ஃபர்லா, தஹஜ்ஜத் என்ன ஃபர்லா, நான் எதுக்கு தஹஜ்ஜத் தொழுகணும் என்பதாக அந்த பெண்மணி கேட்டான். இந்த அளவிற்கு உம்மத்தில் ஃபர்து தவிர வேறு எதுவும் தொலை தேவையில்லை, தொழக்கூடாது என்ற அளவிற்கு சில மக்கள் கொள்கையுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே நபிலான உபரியான வணக்கங்களை நாம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதுதான் நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொஹ்பத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் அல்லாஹ்வினுடைய உதவியை இழுத்து வரக்கூடியது இந்த தொழுகை தான். எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க என்ற பட்சத்திலும் கூட 2 ரக்காயத்து தொழுது 4 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் இறை அஞ்சினோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டமான சூழ்நிலையை லேசாக ஆக்கிடுவான். அல்லாஹ்வினுடைய உதவியை நம் மீது அல்லாஹ் தஆலா இறக்குவான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபி முஅல்லகுல் அன்சாரி என்ற ஒரு நபித்தோழர், ரொம்ப பேணுதலான நபித்தோழர், அதிகமாக வணக்கம் செய்யக்கூடிய நபித்தோழர், ரொம்ப வியாபாரி, பெரும் வியாபாரியாக இருந்தார். பல நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவார்.
ஒரு தடவை வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் அவரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை எனக்கு சொன்னார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. அவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு மதீனாவின் பக்கம் திரும்பி வராங்க, தன்னுடைய ஊருக்கு திரும்பி வராங்க. வரக்கூடிய நேரத்தில் ஒரு கொள்ளையன், அதாவது வழிப்பறி கொள்ளையன் அவருடைய எல்லா பொருளையும் பிடுங்கிட்டான். எல்லா பொருளையும் பிடுங்கிட்டு கையில் கத்தியை வச்சிருந்து அவரை கொலை பண்ண போறேன்னு சொல்லி சொன்னான். அப்போ அந்த அபீ முஅல்லகுல் அன்சாரி அவங்க சொன்னாங்க, என்னுடைய எல்லா பொருளையும் தான் நீ வாங்கிக்கிட்டியே, எடுத்துக்கிட்டியே, இதுக்கு பிறகு நீ எதுக்கு என்னை கொல்லணும்னு நினைக்கிற? என்னை விட்டுற வேண்டியதானே, எனக்கு இந்த பொருள் வேணாம் என்பதாக அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த கொள்ளையன் சொன்னால், என்னுடைய வழிமுறை இதுதான், யார்கிட்ட நான் வழிப்பறி பண்ணாலும் அவங்களையும் சேர்த்து கொன்றுவேன், இதுதான் என்னுடைய பழக்கம் என்பதாக சொன்னான். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு யோசித்து அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, ஒரு 4 ரக்காயத் தொழுகிறதுக்கு எனக்கு அவகாசம் கொடு, ஒரு 4 ரக்காயத்தை தொழுது அல்லாஹ்விடத்தை துவா செய்யறதுக்கு மட்டும் நீ அவகாசம் கொடு, அதுக்கு பிறகு என்னை கொலை பண்ணிக்க என்பதாக சொன்னான். அப்போ அவனும் 4 ரக்காயத்தான தொழுதுக்க என்பதாக சொல்கிறான். இப்போ அந்த சஹாபி, அந்த நபித்தோழர் அபில் முஅல்லக் அல் அன்சாரி அவங்க தொழுகிறாங்க. 4 ரக்காய் தொழுது முடித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. துவா செய்யக்கூடிய நேரத்தில் சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. யா வதூத், யா தல் அர்ஷில் மஜீத், யா ஃபஅலுல் லிமா யுரீத், அஸ்அலுக பிஇஸ்ஸிக அல்லதி லா யராம் வ முல்கிக அல்லதி லா யலாம் வ பிநூரிக மலவ் அர்கானி அர்ஷிக் அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லஸ் என்பதாக துவா செய்கிறாங்க. இந்த துவா செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த மனிதர் இறந்து கிடக்கிறார், தலை சீவப்பட்டு இறந்து கிடக்கிறார். பக்கத்தில் இப்படி திரும்பி இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மனிதர், ஒரு அபாரமான சக்தியுடைய மனிதர் கையில் வாளோடு நிற்கிறார். இப்போ இந்த சஹாபி சொன்னார், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இவன்கிட்ட என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் யார் என்பதாக கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு தான் நான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சீங்க, 3 விதமாக துவா செஞ்சீங்க. முதலாவது துவாவின் அப்ப முதல் வானம் அசைய ஆரம்பிச்சிச்சு, ஒரு நடுக்கம் நடந்துச்சு. 2வதாக துவா செஞ்சீங்க யாதல் அர்ஷில் மஜீத் என்பதாக, அடுத்து 2வது வானம் நடுக்க ஆரம்பிச்சு. 3வதாக துவா செஞ்சீங்க யா ஃபஅலுல் லிமா யுரீத், நினைச்சது எல்லாமே செய்யக்கூடிய அல்லாவே என்பதாக அல்லாஹ் அழைச்சிங்க. 3வது வானம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அல்லாஹ் தாலா எனக்கு கட்டளையிட்டான், என்னுடைய அடியார் ஆபத்தில் இருக்காரு, உடனே போய் காப்பாற்றுங்க என்பதாக. எனவே உடனே நான் வந்துட்டேன், நான் 4வது வானத்தில் இருந்த மலக்கு என்பதாக அந்த மனிதர் சொன்னார். எனவே 4 ரக்காயத்தை அந்த மனிதர் தொழுதாரு. அப்போ அவர் நினைச்சார், நமக்கு காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை என்பதாக. இப்போ அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சார், அல்லாஹ் தன்னுடைய உதவியை நேராக இறக்குனா மலக்கு அவர் பார்த்தார். எனவே அந்த அளவிற்கு தொழுகை என்பது அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய சாதனமாக அல்லாஹ் தாலா நமக்கு ஆக்கி இருக்குகிறார். எந்த அளவிற்கு முன்னால் வாழ்ந்த நன்மக்கள் எல்லாம் தொழுகையில் பேணுதலாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இமாம் அஹ்மத் சொல்கிறாங்க, 60 வருடம் தக்பீர் தஹ்ரீமாவை நான் விட்டதே இல்லை என்பதாக சொல்கிறார். தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னு சொன்னால், இகாமத்து சொல்லி முடித்தோன்னே இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் நம்மளும் அவங்களோட சேர்ந்து அல்லாஹு அக்பர் சொல்லி உடனடியாக தக்பீர் கட்டக்கூடிய, அதுக்கு பேர் தான் தக்பீர் தஹ்ரீமா என்பதாக சொல்வார்கள். அந்த 60 வருஷமும் நான் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டதே இல்லை என்பதாக அந்த நல்லடியார் கூறினார். இமாம் அஹ்மத் அவர்கள் சொன்னார்கள், நாம் பார்க்கணும், 60 வருஷம் ஒரு தவிர தொடர்ந்து தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுதிருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த 60 வருஷமும் அவர் வீட்டிலேவா இருந்திருப்பார், பள்ளிவாசல்லேவா இருந்திருப்பார், சில சுகங்களான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், திருமண நிகழ்வு இருந்திருக்கும்,
சில ஜனாசக்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்தில் விழுந்திருக்கும். 60 வருஷம் ஒரே மாதிரியா போகாது. சில நேரத்தில் சுக துக்கங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். சில மௌத்தாக இருப்பாங்க, சில ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன் இருந்தாலும், எல்லா துக்கங்கள் இருந்தாலும், எல்லா நேரத்துலையும் அவர்களுடைய எண்ணம் ஒன்று தான், நம்மளுக்கு தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆகிடவே கூடாது, தவறி போகவே கூடாது என்பதாக முழுக்க முழுக்க தொழுகையின் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கல்யாணம் அப்படி சொன்னால், நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம், நம்ம சொந்தத்தில் ஒரு கல்யாணம் அப்படி சொன்னால் முதலாக தவறி விடுவது தொழுகையாகத்தான் இருக்குது. தொழுகையே தொழுக போகிறது இல்லை. அதே மாதிரி ஜனாசா விழுந்துருச்சு அப்படி சொன்னால் முழுக்க முழுக்க ஜனாசா வீட்டில் இருக்கும், ஆனால் தொழுகிறது இல்லை. எனவே எந்த அளவிற்கு அவர்கள் 60 வருஷம் அவங்க தொடர்ந்து தக்பீர் தஹ்ரீமாவோட இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க தொழுகையின் பக்கமாக இருந்தது. காரணம், இந்த தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நம்மளை நெருக்கக்கூடியது, நெருக்கமாக ஆக்கக்கூடியது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த உன்னதமான அமல் என்பது, அந்த உன்னதமான அமலை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தது இந்த ரஜபுடைய மாசத்துல பிறை 27 என்பதாக ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து. எனவே அப்பேற்பட்ட அந்த உன்னதமான அமலை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம எதையும் சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட உன்னதமான அமல்கள் இருந்தும் கூட நம்மளால் அதை சரிவர தொழக்கூடியவர்களாக நாம் இல்லை. அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு ஆயத்திற்கு, நீங்கள் ஏன் சக்கரங்கிற நரகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொழுகலை என்பதாக சொல்லுவாங்க. ஒரு இமாம், அரபு நாட்டுடைய இமாம், அவர்களுடைய ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அவங்க சொன்னாங்க, சமீபத்தில் அவங்களுடைய பயான் வெளியாச்சு. அப்போ அந்த அரபி, அந்த இமாம் சொன்னாங்க, சின்ன வயசில் நான் நினச்சி வச்சுருந்தேன் தொழுகலை அப்படி சொன்னால் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்பதாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, நான் தொழுகாமல் இருக்கிறதே எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற பெரிய தண்டனை. நான் தொழுகாமல் இருக்கிறதே அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. பேர்பட்ட அமலை என்னால் நிறைவேற்ற முடியலையே, எனக்கு எல்லா விஷயங்களையும் பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியலையே, அல்லாஹ்வினுடைய வீட்டில் என்னால் கால் வைக்க முடியலையே என்பதாக, இதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனை என்பதாக அந்த இமாம் சொல்லிக்கிட்டே அழுதாங்க. எனவே தொழுகை என்பது மிக முக்கியமான அமலாக இருக்குது மார்க்கத்தில். அந்த தொழுகையை மௌத்து வரை அல்லாஹ்விடத்தில் அதிகம் தொழுது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தாலும்